எல்லாருக்கும் வணக்கம். தாவேக நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான ஹெல்த் டிப்ஸ் ஒன்று கொடுக்க போறேன். ரொம்ப கவனமாக கேட்டுக்கங்க. இது அப்படியே சின்சியராக கேட்டு சீரியஸாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை அப்படியே தலை குப்புற அதாவது ஏகபோகமாக இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஏன்னா அந்த டிப்ஸு அந்த அறிவுரையை சொன்னது நான் கிடையாது. சொன்னது எப்படிப்பட்ட சித்தர் தெரியுமா? அரிஸ்டாட்டிலுடைய அன்பு நண்பர், சாக்ரட்டிஸுடைய சக மாணவர், பிளாட்டோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அப்படிப்பட்ட ஒரு உலகமாக ஞானியாக இருக்கக்கூடிய நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள். ஆமா, என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? உங்க மூளைக்கு எது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமோ அதை சொல்லியிருக்காரு. ஜனநாயகன் படம் பார்த்தீங்க அப்படின்னா உங்க மூளைக்கு நல்லது. ஜனநாயகன் படம் பார்த்தீங்க அப்படின்னா உங்க மூளை சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவு பெரிய விஷயம். ஏன்னா எல்லாருமே எந்த வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, அது கூலி வேலைக்கு போறவங்க இருந்தாலும் சரி, அது சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருந்தாலும் சரி, அது கூகுளுடைய சிஓவாவே இருந்தாலும் சரி, எல்லாம் எந்த வேலை செய்யறதுக்குமே மூளை தேவை இல்லைங்களா? மூளையோட உதவி இல்லாம எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்போ அந்த மூளை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால், சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் இயங்க வேண்டும் என்றால், நீங்கள் ஜனநாயகன் படம் பார்க்கணும். பார்த்தா சரியா போயிடும். சரிங்களா? அதனால குறிப்பா தாவேக தோழர்கள், ஏன்னா அவர் குறிப்பா உங்களுக்கு தான் அந்த அறிவுரையே சொல்லியிருக்காரு. ஏன்னா நீங்க தானே ஜனநாயகன் படத்தை போயிட்டு இப்போ கொண்டாடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்காகத்தான் அந்த அறிவுரை. அதனால கட்டாயமா தாவேக தோழர்கள் எல்லாருமே வேலைக்கு போறவங்களா இருப்பீங்க. அந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்க மூளை சுறுசுறுப்பா செயல்படணும்னா காலையில சாப்பிடுவதற்கு முன்பு ஒரு 2 நிமிஷம் ஜனநாயகன் படம் பார்த்துட்டு போயிருங்க. ஏன்னா ஒட்டுமொத்தமா முழு படத்தையும் ஒரேடியா பார்த்துட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மூளை ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படும். அப்புறம் அது உங்களால தாக்கு பிடிக்க முடியாது. இந்த உலகம் தாங்காது. அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கணும். காலையில சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் ஜனநாயகன் படம், அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் ஜனநாயகன் படம் போதும். ஓகேவா? மத்தியான நேரத்துல மட்டுமா எக்ஸ்ட்ரா ஒரு 3 நிமிஷம் எடுத்துக்கங்க. ஏன்னா மத்தியான நேரம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் லஞ்ச் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு தூக்கம் ஒன்று வரும். அந்த நேரத்துல மூளை அப்படியே கொஞ்சம் சோர்ந்து போய் இருக்கும். ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்க்கும். ரெஸ்ட் எடுக்க விடக்கூடாது. அது என்ன பண்ணும் அப்படின்னா 2 நிமிஷம் அப்படிங்கிறது கூட ஒரு 2 நிமிஷம் சேர்த்து ஒரு 4 நிமிஷமா ஜனநாயகன் படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா வேலை சும்மா ஏகபோகமா நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி முக்கியமா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி மட்டும் படம் பார்த்துடாதீங்க. ஏன்னா நைட்ல வந்து மூளை முழிச்சுக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கம் வராது. பிரெயின் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா அது ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கும். அப்புறம் நீங்க ஓவர் கிரியேட்டிவ் ஆயிடுவீங்க. தமிழ்நாடு சைனாவை தாண்டி போயிடும். அதனால என்ன பண்றீங்கன்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி படத்தை அவாய்ட் பண்ணிக்கங்க. மற்றபடிக்கு காலையில மதியம் 2 நேரம் ஒரு 2 நிமிஷம் ஜனநாயகன் படம் பார்த்துக்கங்க. குறிப்பா ரொம்ப ஓவர் ப்ரெஷரா இருக்குது, டிப்ரெஷனா இருக்குது, இந்த வேலையை என்னால முடிக்கவே முடியல, இந்த கோடிங் என்னால அடிக்கவே முடியலப்பா, ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குது, என்ன பண்றது எனக்கு தெரியல அப்படின்ட்டு ஐடியாவே இல்லாம இந்த மைண்ட் பிளாக் ஒன்று இருக்குது பாத்தீங்களா? அந்த மாதிரி மைண்ட் பிளாக் வர சமயத்துல என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த ஒரு சீன் விஜய் அவர்கள் நக்கிட்டு போற சீன், அதாவது இந்த சுத்தி ஒன்று இருக்கும், எல்லாரையும் சதக்கு சதக்கு சதக்குன்னு வெட்டி போட்டுட்டு அப்படியே அந்த சுத்திய ஒரு நக்கு நக்கி ராவணம் அவன்டா அப்படின்ட்டு வருவார் பாத்தீங்களா? அந்த சீன் மட்டும் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா உங்க மைண்ட் பிளாக் அப்படியே காணாம போயிடும். காணாம போயிட்டு அடுத்து சும்மா வேலை பாருங்க, சும்மா கட்ட 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 கட்டன்னு வேலை நடக்கும். அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நம்முடைய அவை தலைவர் ஜேசிடி பிரபாகர் அவர்களுடைய அந்த அறிவுரைக்கேற்ப பார்த்து கொஞ்சம் பக்குவமா பயன்படுத்திக்கங்க. ஓவரா பயன்படுத்திடாதீங்க, அது நல்லதில்லை, ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால கொஞ்சம் பார்த்து நிதானமா பக்குவமா ஜனநாயகன் படத்தை பயன்படுத்தி உங்க மூளையை சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் இயங்க வைத்து உங்கள் குடும்பத்தையும் செழிக்க வைத்து இந்த நாட்டையும் செழிக்க வைக்க வேண்டும். ஆமா, அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமா தாவேக தோழர்கள் கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த அளவு மாறக்கூடாது. சரிங்களா? சரிவிகித அளவோடு இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூடுதலா போயிட்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா 3 நிமிஷம் பார்க்க வேண்டிய இடத்துல ஒரு 5 நிமிஷமா படத்தை பார்த்து கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆகி போச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க இந்த கான்டெம்பரரி காம்படிட்டர்ஸோட போட்டி போடுறதை விட்டுட்டு 2000 3000 வருஷம் பின்னோக்கி போய் திருவள்ளுவரோடய போட்டி போட ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு உங்க மூளை வந்து ஓவர் ஆக்டிவேட் ஆயிடும். அதனால கொஞ்சம் அளவு கரெக்டா பாத்துங்க. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா இப்படித்தான் ஜனநாயகன் படம் பார்த்துட்டு வந்த தாவேக தோழர் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா கொஞ்சம் கூடுதலா பார்த்துட்டாரு, கொஞ்சம் ஓவரா அந்த மூளை வந்து ஆக்டிவேட் ஆயிட்டு திருவள்ளுவருக்கே டஃப் கொடுத்து திருக்குறள் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன திருக்குறள் அப்படிங்கறத நீங்களே பார்த்துட்டு வந்துருங்க. அகில உலக அரசியல் எல்லாம் அன்பு தளபதி முதற்றே உலகு, செல்வத்துள் செல்வம் அன்பு தளபதி அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அதுக்கு தான் படிச்சு சொல்றது ஜனநாயகன் படத்தை கொஞ்சம் அளவா பாருங்கயா அப்படின்ட்டு. உங்க மூளை மேல இருக்கக்கூடிய அக்கறையில ஜேசிடி பிரபாகர் அவர்கள் ஜனநாயகன் படத்தை பார்த்த மூளைக்கு நல்லதுன்னு பொத்தாம் போதா சொல்லிட்டு போயிட்டாப்ல. ஆனா அது எந்த அளவுல எந்த நேரத்துல எந்தெந்த அளவுல பார்க்கணும்னு சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குல்ல. அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப பாருங்க, அளவுக்கு மீறி ஜனநாயகன் படத்தை பார்த்து இப்ப கூட இருக்கிறவங்களோட போட்டி போடுறதை விட்டுட்டு திருவள்ளுவரோடைய போட்டி போட்டு ஒரு திருக்குறள் 2 திருக்குறளை எழுதி திருவள்ளுவர் நினைச்சிருப்பாரு. அதை பார்த்துட்டு ஏன்டா இந்த கரும முடிச்ச தமிழ்நாட்டுல வந்து பிறந்தோம் அப்படின்ட்டு நினைச்சிருப்பாரு. இப்ப அதை பார்த்திருந்தாருன்னா அப்படி திருவள்ளுவருக்கே போட்டி போடுற அளவுக்கு மூளை ஆக்டிவேட் ஆயிடுச்சு இல்ல. அதனாலதான் சொல்றேன், வேண்டாப்பா வேண்டாம். இப்ப பாருங்க என்ன மாதிரி திருக்குறள், அகில உலக அரசியல் எல்லாம்
அன்பு தளபதி முதற்றே உலகு. எப்படி இது சாதாரண நீங்க நினைக்காதீங்க. ஏதோ விளையாட்டு போக்கில் எழுதிட்டு போயிட்டாங்க, ஏதோ ஆர்வ கோளாறுல எழுதிட்டு போயிட்டாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியங்கள் இருக்கு. என்ன காரண காரியம்? ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம தாவேக தோழர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, 2026ல சிஎம், 2029ல பிஎம். அதாவது தமிழக வெற்றி கழகம் என்பது 2029ல இந்திய வெற்றி கழகமா மாறப்போகுது. இது தாவேக தோழர்கள் இது வரைக்கும் மட்டும்தான் கணிச்சிருக்காங்க. ஆனா பாருங்க, நம்ம சகோதரி திருக்குறள் எழுதிய நம்ம சகோதரி அகில உலக அரசியல் எல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்து நடக்க போகிற அமெரிக்க தேர்தல்ல 2029ல இந்திய தேர்தல் முடிஞ்சு அடுத்து நடக்க போகிற அமெரிக்க தேர்தல்ல அது அகில உலக வெற்றி கழகமாக மாற போகிறது. அதைத்தான் முன்கூட்டியே அவங்க திருக்குறள் வடிவத்தில் எழுதி தீர்க்க தரிசனமா சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இது நமக்கு புரியல. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜனநாயகம் படத்தை 4 வாட்டி பார்க்கணும். அப்பதான் இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் புரியும். சரிங்களா? அடுத்து இன்னொரு திருக்குறள் என்ன சொல்லியிருக்கிறாங்க? செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அடுத்து வரும் நீங்க நினைப்பீங்க. அதான் கிடையாது. அது திருவள்ளுவர் எழுதுனது. இது திருவள்ளுவரோட காம்படிட்டர் எழுதுனது. என்னது? செல்வத்துள் செல்வம் அன்பு தளபதி, அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. எப்படி செல்வத்துள் இருக்கிறதுல செல்வம் என்ன தெரியுமா? அன்பு தளபதி. தங்கமே தளபதி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப தங்கம்ன்றது என்ன? செல்வம் தானே. தங்கமே தளபதி, பிளாஸ்ட் பிளாஸ்ட்ன்றாங்கல்ல, அப்ப அந்த தங்கத்தை தான் அந்த செல்வத்துள் செல்வம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அழகா எழுதிருக்காங்க பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு அதி அற்புதமான திருக்குறளை எழுதிட்டு ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். அது என்ன நான் சொல்லட்டுமா? செல்வத்துள் செல்வம் அன்பு தளபதி, அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அங்க தப்பு பண்ணிட்டாங்க. என்ன வந்திருக்கணும் ஆக்சுவலா? அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தளபதி அப்படித்தானே வந்திருக்கணும். அது என்ன தலை? அங்கதான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டாங்க நம்ம சகோதரி. அடுத்த வாட்டி திருத்திப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால மூளையை பயன்படுத்தக்கூடிய தாவேக தோழர்கள், சரி தாவேக தோழர்கள் இதெல்லாம் கண்டிஷனா ஃபாலோ பண்ணிக்கங்க. கரெக்டா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்கல்ல, அப்புறம் முன்ன பின்ன கொஞ்சம் தப்பாகி போச்சு அப்படின்ட்டு என்னை குறை சொல்லக்கூடாது. நீங்க சரியா கவனிக்காம. அதனால கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. ஏன்னா நீங்க நான் சொன்னது சரியா கவனிக்காம கொஞ்சம் தப்பா மிக்சிங் தப்பா போச்சுன்னு வச்சாங்களேன், அப்புறம் இப்படியே போயிடும். ராவணம் அவன்டா, ஒத்தையில் நிக்கிற எவன்டா, அடிச்சா எவன்டா. அதோ பாருங்க அனில் ப்ரோ, அனில் ப்ரோ. அதனால இந்த மாதிரி எதுவும் பிரெயின் மால் ஃபங்க்ஷன் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னா நான் சொன்ன அந்த அளவுலாம் கொஞ்சம் கரெக்டா பாத்துங்க. ஆமா. அப்புறம் விருதுநகர்ல ஒரு படம் ஓடிட்டு இருக்கு. ஒரு படம் இல்ல, ஜனநாயகன் படம் ஓடிட்டு இருக்குதுங்க. விருதுநகர்ல ஒரு தியேட்டர்ல ஓடிட்டு இருக்குது. அந்த தியேட்டர்ல பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல ஒரு நியூஸ் பிளாஷ் ஆகுது. அது என்ன நியூஸ் அப்படின்னா, தேர்தல் ரிசல்ட் வந்துச்சுல, எலெக்ஷன் ரிசல்ட். அந்த நியூஸ் என்ன நியூஸ்? விருதுநகரில் விஜயகாந்துடைய மகன் விஜய பிரபாகரன் தோற்கடிக்கப்பட்டார். என்ன மாதிரி நியூஸ் பாருங்க. விஜயகாந்த் இவரு எல்லாம் போற இடத்துலலாம் என் அண்ணன் விஜயகாந்த் அப்படின்ட்டு சும்மா பாசமடைய பொழிஞ்சு தள்ளுறாப்புல. ஆனா விருதுநகர் எம்எல்ஏ எப்படி கத்து காட்டுறாப்புல? விஜயகாந்துடைய மகன் சும்மா இல்ல, விஜயகாந்துடைய மகன் விஜய பிரபாகரன் விருதுநகரில் தோற்கடிக்கப்பட்டார். ஜெயிச்சது யாரு? தாவேகாவுடைய எம்எல்ஏ செல்வம். நாங்க தான் ஜெயிச்சோம். அதனால இந்த நியூஸை நாங்க என்ன பண்ணுவோம்? தியேட்டர்ல போடுவோமியா? யாரையா கேட்பீங்க? நடக்கிறது எங்க ஆட்சி, நாங்க என்ன வேணா போடுவோம். திமுக கூட அதெல்லாம் பண்ணல. திமுக கூட மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை தியேட்டர்ல விமர்சிக்கிற மாதிரியோ, மற்ற அரசியல் கட்சி தியேட்டருக்குள்ள கொண்டு வர மாதிரியான வேலைகளை அவங்க பண்ணல. நாங்க பண்ணுவோம்ல. நாங்க என்ன திமுக மாதிரி சொம்பையா? நாங்க பண்ணுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு தியேட்டர்ல விஜய் அவர்களே தேர்தல் சமயத்துல இந்த தேர்தல் பிரச்சாரங்கள்ல விமர்சிச்ச அரசியல் கட்சி தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா பாமக தலைவர் அன்புமணி அவர்கள், அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள், அப்புறம் திமுகவை சேர்ந்த உதயநிதி, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா? அவர்களுடைய அந்த டயலாக் எல்லாம் போட்டு, அதாவது சினிமாக்காரன் நம்பி பின்னாடி போயிடாதீங்க, லைஃப்பை தொலைச்சிடாதீங்க அப்படின்ட்டு அவங்க கொடுத்த அட்வைஸ் எல்லாம் போட்டு கடைசியா மாஸ் என்ட்ரி மாஸ்டர் படத்துல இருந்து தளபதி ஒரு டயலாக் ஒண்ணு இருக்கும்ல, அந்த ஜெயில வளர்ந்த அந்த பசங்க கிட்ட சொல்லுவார்ல, நடா சொன்னாம என்னை பிடிச்சவங்களெல்லாம் கொல்ல போறான்னா, என்னை பிடிச்சவங்க கோடி பேர் இருக்கிறான்டா வெளியே அப்படின்ட்டு அந்த ஒரு டயலாக். எப்படி இதுவரைக்கும் யாருமே தியேட்டர்ல செய்ய தைரியம் இல்லாதன்னு சொல்றதை விட செய்யறதுக்கு மனம் இல்லாத ஒரு வேலை. அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் இவங்க விமர்சிச்ச பேஸ்ட போட்டுட்டு இவர் அவங்களெல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணி காலி பண்ணிட்டாராம். அதே மாதிரி இந்த இதுல சட்டமன்றத்தில் அவர் கொடுத்த ரியாக்ஷன் ஒன்று இருக்குது இல்ல, அதாவது எதிர்கட்சிகள்லாம் எந்திரிச்சு வெளியே போனதுக்கு அப்புறமா ஜேசிடி பிரபாகர் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு, சார் இந்த ஒரு ஸ்டைல் நான் பண்ணி காட்டிக்கிட்டுமா சார் அப்படின்ட்டு இந்த சின்ன பசங்களெல்லாம் கூப்பிட்டு வீட்டில் யாராவது இருக்குதான்னு வச்சுங்களேன், சொந்தக்காரங்க யாராவது வந்தாங்க வீட்டுக்கு புதுசாக வந்தாங்க அப்படின்னா, வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா அந்த காலத்தில் கூப்பிட்டு எங்க கொஞ்சம் ரஜினி ஸ்டைல் பண்ணி காட்டு அப்படின்னோடனே அந்த பையன் அப்படியே ஏதாச்சும் ரஜினி ஸ்டைல் பண்ணி காட்டுவாங்க இல்லையோ, அந்த மாதிரி நான் ஒரு ஸ்டைல் பண்ணி காட்டிக்கிட்டுமா அப்படின்ட்டு பேரவை தலைவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி
அப்படின்ட்டு ஒரு ஸ்டைல் பண்ணார் இல்லைங்களா, அதை எடுத்துக்கிட்டு அதை போட்டாங்க. ஆனரபிள் சிஎம் தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அப்படின்ட்டு. இப்படியாக நம்ம ஏற்கனவே வேற நம்முடைய ரசிகர்கள் வேற தாவேக தோழர்கள் வேற அழுதுகிட்டு இருக்கிறாங்க. பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்ன அப்படின்னா, அவ்வளவுதான், இதுக்கு மேல நடிக்க மாட்டாருங்க அப்படின்ட்டு. ஜெயிச்சதுல இருந்து அதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. நீங்க கரூர்ல ஒரு கூட்டம் நடத்தினார்ல, அந்த மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல போறேன் அப்படின்ட்டு, அதை விட ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சினிமாவில் வேற எந்த படத்துலயாச்சும் பண்ணிருக்கிறாரான்னு நீங்க காட்டுங்க. நான் சவால் விடுறேன் தாவேக தோழர்களுக்கு. அதை விட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எந்த படத்துல நம்முடைய சிஎம் சார் அவர்கள் பண்ணியிருக்காரு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப என்டர்டைன்மெண்ட்டுக்கு உங்களுக்கு பஞ்சம்லாம் இல்லை, கவலைப்படாதீங்க. என்ன ஒண்ணு, தியேட்டர்ல அவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது, டிவியில பார்த்துக்கலாம். அடிக்கடி நியூஸ் சேனல் ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரியான காட்சிகள் எல்லாம் நீங்க பார்த்துக்கலாம். அதனால அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. இதுல வேற பாருங்க, எல்லாம் சோகமா வேற உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. டார்ச் அடிச்சுக்கிட்டு யார் பெத்த மகனும் அப்படின்ட்டு உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் வேற பாவம் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு வரவங்க ஒரு பொண்ணு அழுகாச்சு தாங்க முடியல. கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கட்டி பிடிச்சி ஆடு சரி விடு, சரி விடு விடு, பரவாயில்ல விடு விடு, பரவாயில்ல விடு. தளபதி கடைசி போறதுனால அவர் அந்த கடைசி அந்த ஸ்கிரீன்ல போடும்போது ரொம்பவே அழுதுட்டேன். ஏதோ ஐஏஎஸ் எக்ஸாமுக்காக 6 வருஷம் ராத்திரி பகலா தூக்கம் இல்லாம சாப்பாடு தண்ணி இல்லாம உட்காந்து படிச்சு எக்ஸாம் எழுதி கடைசியில ஒரே ஒரு மார்க்ல ஃபெயில் ஆயிடுச்சுங்க, மிஸ் ஆயிடுச்சுங்க அப்படின்ற மாதிரி சோகத்துல உட்காந்து அழுகவும், கூட இருக்கிற அந்த நட்புகள் அந்த தோழிகள்லாம் வந்து சரி விடு கவலைப்படாது, அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் விட கவலைப்படாதுன்ற மாதிரி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு நம்ம தோழிகளுடைய அழுகாட்சி எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்குது, சங்கடமா இருக்குது. அதனால ஐயோ என் புள்ள இப்படி அழுதது இல்லையே, இப்படி அழுது நான் பார்த்தது இல்லையே. சூசைட் பண்ணி செத்துற போறியா தூக்கியா? யா குஜினி மஸ்தி வெறித்தனமா பண்ணிருக்காங்கயா. அப்படியே போங்க, சாகட்டும் சாகட்டும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.